இவ என் கையில இருக்கும்போது நீ இவ்வளவு பேசுறியா? ஏய் அந்த அம்மா விடியா முடியாது. யோ இப்படியா அந்த அம்மாவை? சித்தி வேணாம். இப்ப ரெண்டு பேரும் மரியாதையா நீங்க கையில வச்சிருக்கிறத கீழே போடுறீங்களா இல்லையா? ஏய், ஏற்கனவே எங்க அப்பாவை கொன்னதுக்கு உன் மேல கொலவெறியா இருக்க. இப்ப என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சிக்கும் மேரியம்மாவுக்கும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் நிலைமை வேற மாதிரி ஆயிடும். உன்னை அத்தனை பேரும் சேர்ந்து அக்கா அக்கா பிரிச்சு போட்டுருவோம். கை வேற காலு வேற தலை வேறன்னு அப்படி தனித்தனியா பிரிச்சு போட்டுருவோம். மரியாதையா விட்டுட்டு போ. இவளுக்கு அடுத்து நீ தாண்டி. இங்க பாருங்க, எங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல மாட்டி விட மாட்டோம் சொல்லுங்க. இவங்களை இப்பயே விட்டுறோம். டேய் ஜிலேபி, வீடியோ டெலீட் பண்றோம் பண்ணுன்றல. அப்பதான் இவங்க ரெண்டு பேரையும் விடுவோம், இல்ல குத்தி கொன்னுடுவோம். ஏய், இதுக்கு மேல பேச மாட்டேன் சொல்லிட்டேன். மரியாதையா டெலீட் பண்ணு, இல்லனா குத்திடுவேன். சொல்றேன்ல, டெலீட் பண்றா. பண்ணு. எல்லாரும் கிளம்பி போங்க. கிளம்பு. பாரு, நீங்க வீடியோ வழிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். இல்ல உங்க கண்ணு முன்னாடியே இவள உங்க கண்ணுல படாம நானும் என் பிள்ளைய எங்கேயோ போயிடும். ஏய் வாசு, வாடா இங்க. வந்துடுறா வாசு, நீ அம்மா கூட வந்துடுறா. அவங்க கூட சேராத, நீ அம்மா கிட்ட வந்துரு. அம்மா உனக்கு நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கேன்டா. எல்லாமே உனக்கு தான். இனிமே நான் நிறைய பணம் சேர்ப்பேன். இவளுங்களாம் கொண்டுட்டு அவங்க சொத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்டா. வா. இத பாரு வாசு, இவங்கள தேவையில்ல முன்ன குழப்பி வச்சிருக்காங்கடா. அம்மா இவ்வளவு செஞ்சது உன் நல்லதுக்காக தான். சொன்ன கேளு, உனக்காக தான் அம்மா ஏகப்பட்ட காசு சேர்த்து வச்சிருக்கேன். நம்ம இவங்க கண்ணு முன்னாடி இங்க இருக்க வேண்டாம். வந்துரு. நம்ம எங்கேயாவது வெளியூர்லயோ இல்ல வேற ஏதாவது நாட்டுக்கோ போய் பொழைச்சுக்கலாம். அங்க போய் பொழைச்சுக்கலாம். டேய் வாசு, இத பாரு, இவளுங்களோட சேராத. இவளுங்க நல்லவங்க கிடையாது. டேய் சொல்லிட்டே இருக்க, வீடியோ ஆஃப் பண்ணாம இருக்க. வேண்டாம். இத பாரு, மரியாதையா திவ்யா விட்டுருன்னு சொல்றேன்ல. அடிச்சு வாய் விடுறா. நீ சொன்னா நான் கேட்கணுமா? முடியாது. விட போறீங்களா இல்லையா? ஏய் வராதீங்க. அங்க நில்லு. பக்கத்துல வராதீங்க, குத்தி கொன்னுடுவேன். பாருங்க, சொல்லிட்டே இருக்க. பாரு, போ. போ. கையில இருக்கிறத முதல்ல கீழே போடுங்க. மரியாதையா அதை இப்ப கீழே போடுங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன். திவ்யா போடுங்க. அம்மா, இங்க வாங்க. ஏய் அத குடு. இவங்க ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணாங்கன்ற வீடியோ ஆதாரம் இருக்கு சார். மேரியம்மா உண்மையா சொல்லியிருக்காங்க சார். என்ன போலீஸ், ஜெயிலுக்கு போனா எங்களால திரும்பி வர முடியாதுன்னு நினைக்கிறியா? யோ தேவையில்லாம பேசாத. மா கூட்டு ஓகே வா. சார். வாயா. வா. அவனை கூட்டு வாயா. ஓயா. வா திவ்யா. இந்த வழக்கில் ராமசாமியை அவரது இரண்டாவது மனைவி ரங்கநாயகிதான் கொலை செய்தார் என்றும் வேலாயுதம்தான் கொலை செய்ய தூண்டினார் என்றும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதால் ரங்கநாயகிக்கும் வேலாயுதத்திற்கும் அவர்கள் சாகும் வரை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என இந்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மேலும் ராமசாமியை ஆக்சிடென்ட் செய்த குற்றத்திற்காகவும் அதை காவல்துறைக்கு தெரிவிக்காமல் மறைத்த குற்றத்திற்காகவும் ஹாசினியும் அவரது தந்தை ஜிகேவும் ராமசாமியின் குடும்பத்தாருக்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் 20 லட்சம் கொடுக்க வேண்டும் என இந்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அப்பா, நீங்க இப்ப எங்க கூட இல்லாதது எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய இழப்பு தான். ஆனா இத்தனை நாளா உங்க இடத்துல இருந்து நம்ம குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டது ஹாசினி தான். உண்மையை சொல்லணும்னா எங்களை பாத்துக்கிறதுக்காகவும் எங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவும் நீங்க தான் சாமியா இருந்து
ஹாசினியை இங்க அனுப்பி வச்சிருக்கீங்களோன்னு எங்களுக்கு தோணுது. இந்த குடும்பத்துக்காக ஹாசினி செஞ்ச விஷயங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லப்பா. இருந்தும் இத்தனை நாளா நாங்க யாரும் அவளை சரியா புரிஞ்சுக்காதது எங்களோட தப்புதான். அதுக்கு எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. ஹாசினி, நீயும் எங்களை மன்னிச்சிரு. ஐயோ மீனாட்சி, நீயே என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க, விடு. தாரணி அக்கா, இப்பவாவது ஹாசினி அக்காவோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மன்னிச்சுட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுக்கா. நியாயப்படி பார்த்தா அவங்க நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச நல்லதுக்கு நாம திரும்ப என்ன செஞ்சாலும் ஈடு ஆகாதுக்கா. இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரு மன்னிப்பு தானே. அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ யோசிக்கிற? இப்ப நீ அத ஹாசினி அக்கா கிட்ட சொல்லலன்னா ஒருவேளை எப்பவுமே நீ அதை அவங்க கிட்ட சொல்ல முடியாமலே போயிடும். அப்புறம் இத நினைச்சு காலம் ஃபுல்லா வருத்தப்படுறது நீயா தான் இருக்கும். அவங்க நம்மளெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் போக போறாங்க. நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது பண்ணவங்க அவங்க. இங்க இருந்து போறப்ப நிறைஞ்ச மனசோட நிம்மதியா போகணும்னு நினைச்சேன்னா அவங்கள மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீங்க சுடுறதா இருந்தா என்ன சுடுங்க, தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க. நீ என் கூட டேட்டிங் வந்தே ஆகணும். வரலனா நான் உன்னோட வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடுவேன். ரொம்ப நன்றிக்கா. ஐயோ, அக்கா,